வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி குச்சிவள்ளி கிழங்கு சிப்ஸு எப்படி போடுறதுன்னு காட்ட போகிறேன். நம்ம தோட்டத்திலே கிழங்கு பிடுங்கி அதையே சமைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரே ஒரு கிழங்கு மட்டும் நான் பிடுங்கி காட்டியிருக்கிறேன். மற்றதெல்லாம் நானே எடுத்துட்டேன். மூணு செடி நான் பிடுங்கினேன். இந்தளவுக்கு கிழங்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு சிப்ஸ் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு கிழங்கு எடுத்துக்கணும். கிழங்கு வந்து ரெண்டு சைடுமே கலர் மாறக்கூடாது. நல்லா வெள்ளையாக இருக்கிற கிழங்கு மட்டும்தான் சாப்பிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இளங்கிழங்கு வந்து சீவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் முத்துனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தோல் சீவுறது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கத்தியில் கூட சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சீவிட்டு நான் தண்ணியில் போட்டுக்கிறேன். அடுத்ததாக நல்லா விளைஞ்ச பெரிய கிழங்கு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து அந்த மாதிரி தோல் சீவுறதில் சீவ முடியாது. இதை வந்து கத்தியில் கீறல் போட்டுட்டு கையில் உளிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக தோலை மட்டும் உளிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு விளைஞ்ச கிழங்குல இடையில ஒரு நார் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் சீவ முடியும். இந்த மாதிரி மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கையில் சீவனது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுக்கிறேன். இந்த சின்ன கிழங்கெல்லாம் அப்படியே துருவிடலாம். பெரிய கிழங்கு எல்லாத்தையும் ரெண்டாக பிளந்துட்டு உள்ளே இருக்கிற நரம்பு மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீவ வேண்டியிருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வாழைக்காயெல்லாம் சீவுற மாதிரி பிளேடில் பொறுமையாக தின் ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரே சைஸாக இருக்கணும். கத்தியில் அரிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சீவுறது தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக வருது. இது வந்து பெரிய கிழங்குங்கிறனால நம்ம ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் பாதி பாதியாக வருது. ரொம்ப இளங்கிழங்காக இருந்துச்சுன்னா ரவுண்ட் ரவுண்டாக வரும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சீவிக்கிறேன். ஸ்லைஸ் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்ட்டு. இது வந்து நம்ம தோட்டத்திலேயே பறிச்சதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி கத்தி இருந்தாலும் இதுலேயும் ஒரு பிளேடு இருக்கும். அதில் கூட நம்ம சீவி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. கடைகள்லாம் மரத்தில் வச்சுருப்பாங்க. அது இன்னும் ஷார்ப்பாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்கிற மாதிரி இருக்கும். நம்மளோடது கொஞ்சம் மெதுவாக தான் வேலையாகும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் எல்லாம் ஒரே மாதிரியான அளவுகள் இருக்கணும். நான் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிட்டேன். முதல்லையே தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். மறுபடியும் தண்ணியில் போட வேண்டியதில்லை. இப்போ இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன். இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டே நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று விட்டு பார்த்துருக்கேன். விட்ட உடனே எலும்பி வரணும். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கிளற வேண்டியதில்லை. இந்த மாதிரி எல்லாமே கண்ணாடி பதத்துக்கு மாறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளறினா போதும். இல்லைன்னா உடஞ்சிரும். இதுக்கு எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது கடலெண்ணெய், இதில் ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ப்ரௌனிஸாக மாறின உடனே பபுள்ஸ் எல்லாம் அடங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கடையில் வாங்குகிற கிழங்கு விட நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வந்து கிழங்கு அறுத்தன்னைக்கே செஞ்சிட்டேன். கடையில் வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். ரொம்ப பழைய கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சமைக்கிறதுக்கு ஆகாது. ஒரு பக்கம் பூஞ்சை இருக்கும், அப்படி இல்லைன்னா கலர் மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கிழங்கு வாங்காதீங்க. நல்ல வெள்ளையாக இருக்கிற கிழங்கு தான் ரொம்ப புது கிழங்கு. அது மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும். இந்த மாதிரி நான் வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் இதில் உறிஞ்சிக்கும். அடுத்து இன்னொரு தடவை போட்டு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ போட்ட உடனே எலும்பி வரும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். சீக்கிரமாக பொரிக்கணும்னு ரொம்ப நிறையாவும் போட்டக்கூடாது. அளவாக போட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வச்சோன்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும்.
பாருங்கள், நான் 2 தடவை பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு தேவையான உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் மிளகாய்த்தூள் அல்லது தனி மிளகாய்த்தூள் 2ல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கணும். ஒரே அடியாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குலுங்க அடுத்தடுத்து பக்கத்தில் போடணும். ஏன்னா சூடாக இருக்கிறதுனாலையும் எண்ணெய் பசு இருக்கிறதுனாலையும் ஒரே இடத்துல போட்டோன்னா நிறைய ஒரே இடத்துல தங்கிரும். பாருங்கள், சூப்பரான முறுமுறுன்னு அருமையான குச்சி வெள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.